முரசொலி பற்றி உங்களுக்கு தெரியுமா? இராஜாஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகி கல்கியில் சக்கரவர்த்தி திருமகன் எனும் பெயரில் இராமாயணத் தொடரை எழுதி வந்தார். இத்தொடரை விமர்சனம் செய்து கலைஞர் முரசொலியில் எழுதினார். அக்கட்டுரை தொடருக்கு சக்கரவர்த்தியின் திருமகன் எனும் தலைப்பைச் சூட்டி தமது பெயரை மூகாஜி என வைத்துக் கொண்டார். இத்தொடர் அக்கால கட்டத்தின் அரசியலையும் அதில் இராஜாஜியின் பங்கினையும் நகைச்சுவையுடன் விவரிக்கிறது. கலைஞர் தமிழக சட்டமன்ற உறுப்பினராவதற்கு முன்பாகவே சென்னை இராஜ்யத்திற்கு தமிழ்நாடு என பெயரிட வேண்டும் என்பது குறித்து 2 பக்க கட்டுரையை முரசொலியில் 6/4/1956 எழுதினார். அறிஞர் அண்ணாவின் திராவிட நாடு இதழ் கலைஞரது இளமை பலியை முதலாக வெளியிட்டு கலைஞரை உற்சாகப்படுத்தியது. தொழிலாளர் மித்திரனிலும் குடியரசிலும் கலைஞர் எழுதினார். தொடக்க காலத்திலேயே கலைஞரது எழுத்துகள் பெரியார், அறிஞர் அண்ணா, புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன் ஆகியோரின் மதிப்பை பெற்றன. 1938 எழுதத் தொடங்கிய கலைஞர் இன்னமும் எழுதிக் கொண்டே இருக்கிறார். அவர் எழுதியவை தமிழ் மக்களின் நினைவில் என்றும் நின்று நிலைப்பவை ஆகும்.